இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜொஹூர் ஃபாரஸ்ட் சிட்டி கெசினோ மையம் பெயர் குறிப்பிடப்படாத தரப்புக்கு எதிராக மெர்ஜியா குழுமம் போலீஸ் புகார். ஜொஹூரில் உள்ள ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையத்தை அமைப்பது தொடர்பில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் தனது நிறுவனர் தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் செய்திக்கு எதிராக பெர்ஜியா குழுமம் போலீஸ் புகார் செய்துள்ளது. அவ்விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொள்ள ஏதுவாக ஏப்ரல் 26ஆம் தேதி அந்த புகார் செய்யப்பட்டதாக பெர்ஜியா குழுமம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. அதன் வாயிலாக அவ்விவகாரம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணையை மேற்கொள்வார்கள் என தமது தரப்பு நம்புவதாக பெர்ஜியா குழுமம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக அவ்விவகாரம் தொடர்பில் ப்ளூம்பர்க் வெளியிட்டுள்ள செய்தியை பிரதமர் உட்பட பெர்ஜியா குழுமம் கெந்திங் மலேசியா ஆகிய தரப்பினர் மறுத்திருந்தனர். மேலும் போலியான அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்ட ப்ளூம்பர்க் ஊடக நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் கசினோ சூதாட்ட மையத்தை அமைக்க பெர்ஜியா குழுமத்தின் நிறுவனர் வின்சென்ட் தான் மற்றும் கெந்திங் குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி தான் ஸ்ரீ லிம் காக் தாய் ஆகியோரை பிரதமர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நோன்பு பெருநாள் காலத்தில் சாலை விதிகளை மீறியோருக்கு 14,400 குற்றப்பதிவுகள் ஜொஹூர் ஜேபிஜே வழங்கியது. நோன்பு பெருநாள் காலத்தில் சாலை விதிகளை மீறிய பல்வேறு குற்றங்களுக்காக 14,000 குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜொஹூர் சாலை போக்குவரத்து துறையின் இயக்குநர் அஸ்மில் ஜைனன் அத்னான் தெரிவித்திருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட 20 நாள் நடவடிக்கையின் போது 60,230 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நாங்கள் சாலை தடுப்பு பரிசோதனை நடவடிக்கை எதிலும் ஈடுபடவில்லை. பெருநாள் காலத்தில் குறிப்பாக சொந்த ஊர்களுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படும் சூழ்நிலையை நாங்கள் உணர்ந்திருந்தோம். எனினும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக மாநிலத்தில் உள்ள 12 முக்கிய இடங்களில் சிறப்பு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம் என அஸ்மில் தெரிவித்தார். 9,087 குற்றப்பதிவுகள் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கும் பேருந்து மற்றும் டாக்சிகள் போன்ற பொது போக்குவரத்து வாகனங்களுக்கும் 235 குற்றப்பதிவுகளும் வர்த்தக வாகனங்களுக்கு 1,406 குற்றப்பதிவுகளும் வழங்கப்பட்டதாக அஸ்மில் கூறினார். பசமாஸ் குவாலசிரா வெடிகுண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் மலேசியர்கள் சம்பந்தப்படவில்லை. திங்கட்கிழமை நராதிவாட் மாகாணத்தில் சுங்கை கொலோக் மாவட்டத்தின் பசமாஸ் குவாலசிரா பகுதியில் வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் மலேசியர்கள் சம்பந்தப்படவில்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் தாய்லாந்து பாதுகாப்பு படையினர் மற்றும் கடத்தாக்குதல்காரர்கள் மட்டுமே ஈடுபட்டுள்ளதாக கிளந்தான் போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது சாக்கி ஹருன் உறுதிப்படுத்தியுள்ளார். மலேசியா தாய்லாந்து எல்லைக்கு அருகே இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அருகில் இப்பகுதி அமைந்திருப்பதால் பொது நடவடிக்கை படையுடன் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டதாக ஜாக்கி ஹருன் தெரிவித்தார். தொடரும் புறக்கணிப்பு 100க்கும் மேற்பட்ட KFC விற்பனை நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதாக தகவல். சுமார் 6 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் புறக்கணிப்புகளை தொடர்ந்து நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட KFC விற்பனை நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக சீன நாளிதழ் நான்யாங் சியாங் பாவ் தெரிவித்துள்ளது. கூகுள் மேப்ஸ் தரவை மையமாக கொண்டு அந்த தகவல் வெளியிடப்பட்டது. ஏப்ரல் 27ஆம் தேதி வரை நாடு முழுவதும் மொத்தம் 108 கடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அது கூறியது. QSR பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரிகத்தை அணுகி கருத்தை வினவிய போதிலும் அது எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் தொடங்கியதில் இருந்து ஸ்டார்பக்ஸ், மெக்டொனால்ட்ஸ் மற்றும் KFC விற்பனை நிலையங்களின் நாடு தழுவிய நிலையில் புறக்கணிப்பு நடந்து வருகிறது. KFC 50 ஆண்டுகளுக்கு மேலாக நம் நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளது. நாடு முழுவதும் 700க்கும் மேற்பட்ட கிளைகளை அது கொண்டுள்ளது. மலேசியாவில் KFC உரிமையை மேற்பார்வையிடும் நிறுவனமான QSR சிங்கப்பூர், புரூனை மற்றும் கம்போடியாவில் உள்ள உணவகங்களையும் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் முழுவதும் 480 பீஸா ஹட் விற்பனை நிலையங்களையும் நிர்வகிக்கிறது. ஜொஹூர் மாநிலத்தின் முதலீட்டு பிரிவான ஜொஹூர் கார்ப்பரேஷனில்
QSRல் மிகப்பெரிய பங்குகளை வைத்திருக்கிறது. இது அதன் துணை நிறுவனமான KFC ஹோல்டிங்ஸ் பிரிகேட் உடன் இணைந்து பிப்ரவரி 2013 தனியார் மயமாக்கப்பட்டது. மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு தீவிரம். IGP தகவல். மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படும் என போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்திருக்கிறார். நேற்று அதிகாலையில் நராதிவாட் மாநிலத்தில் சுங்கை கோலாக்கில், பிசேமாஸ் மாவட்டத்தில் குலாசிரா பகுதியில் குண்டு வெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாதுகாப்பை தீவிரப்படுத்துவது தொடர்பில் தாய்லாந்து அதிகாரிகளுடன் போலீசார் ஒத்துழைப்பார்கள் என்றும் ரசருடின் தெரிவித்தார். எல்லை பகுதிக்கு அருகே குடியிருக்கும் மக்கள் மட்டும் இன்றி அங்கு கடமையில் இருக்கும் நமது போலீஸ்காரர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் மிகவும் விழிப்பாக இருக்கும்படி கிளந்தான், பெல்லிஸ், கெடா மற்றும் பேரா ஆகிய மாநிலங்களின் போலீஸ் தலைவர்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக ரசருடின் தெரிவித்தார். இதனிடையே எல்லை பகுதிக்கு அருகே தமது குழுவினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துவார்கள் என பொது நடவடிக்கை படையின் தென்கிழக்கு தளபதி SAC ஷேக் அசார் கூறினார். மலேசிய கல்வி முறை பற்றி உலக வங்கியின் கலக்கமூட்டும் அறிக்கை சீர்திருத்தம் செய்வீர், ரவிடா கோரிக்கை. நாட்டின் அண்மைய கல்வித்தரம் குறித்து கவலை அளிக்கும் நிலையை தெரிவித்துள்ள உலக வங்கியின் அறிக்கையை அடுத்து கல்வித்துறையில் உடனடி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ரஃபிடா அசீஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மூங்கில் தளிர்களை வளைத்தல், அடித்தள திறன்களை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பிலான உலக வங்கி அறிக்கையில் மலேசிய மாணவர்கள் சராசரியாக 12.5 ஆண்டுகள் பள்ளியில் செலவழிக்கிறார்கள். ஆனால் 8.9 ஆண்டுகளுக்கு சமமான படிப்பை கற்றுக்கொள்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு முடிவதற்குள் 42 விழுக்காடு மலேசிய மாணவர்கள் வாசிப்பு திறனை அடைவதில்லை. மலேசியா போன்று தனிநபர் வருமானம் கொண்ட நாடுகளில் 34 விழுக்காடு அளவில் மட்டுமே உள்ளது. இந்த நிலையில் 15 வயது மலேசிய மாணவர் ஒருவர் வாசித்தல், கணிதம், அறிவியல் ஆகியவற்றில் சிங்கப்பூர், சீனா, ஜப்பான், வியட்நாம் போன்ற நாடுகளை விட மிகவும் பின்தங்கியுள்ளார் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பிரச்சனைகளை தீர்க்க தவறினால் போட்டித்திறன் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு போன்ற முக்கியமான அம்சங்களில் மலேசியா மிகவும் பின்தங்கிவிடும் என்று ரஃபிடா எச்சரித்துள்ளார். இன்றைய குழந்தைகள் எதிர்காலத்தின் தொழிலாளர் பலம். எனவே பொருளாதார மற்றும் சமூக பொருளாதார சூழலுக்கு தேவையான கல்வி, பயிற்சி மற்றும் திறன்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதனால் நாட்டின் கல்விக் கொள்கைகள், உள்கட்டமைப்பு, பாட உள்ளடக்கம், ஆசிரியர் பயிற்சி மற்றும் அடைவுநிலை போன்ற பல்வேறு நிலைகளில் உடனடி சீர்திருத்தம் தேவை என்று அவர் வலியுறுத்தினார். ஆடம்பர வீட்டில் செயல்பட்டு வந்த போதைப்பொருள் கும்பல் முறியடிப்பு, 13 பேர் கைது. செமினியில் வீடப்பு பகுதியில் உள்ள ஆடம்பர வீடு ஒன்றில் செயல்பட்ட போதைப்பொருள் தயாரிப்பு கிடங்கில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் 1.48 மில்லியன் ரிங்கெட் மதிப்புடைய 300 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். காஜாங் மற்றும் கோலாலம்பூரில் வெள்ளிக்கிழமை அன்று நடத்திய 3 சோதனைகளில் 21 மற்றும் 51 வயதுக்கிடையிலான 8 ஆடவர்கள் மற்றும் 5 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றச்செயல் துணைத்தொழிப்பு பிரிவின் இயக்குநர் கமிஷனர் காகாக் சின் தெரிவித்தார். அந்த கும்பலின் முதுகெலும்பாக செயல்பட்ட 24 வயதுடைய ரசாயன துறையை சேர்ந்த நபரும் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் தயாரிப்பு மற்றும் அக்கும்பலின் செயல் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டுள்ளார். அந்த நபரின் மனைவியும் காதலியும் வீடு மற்றும் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின் வாடகை மற்றும் அந்த போதைப் பொருள் கும்பலுக்கான நிதி விவகாரங்களை கவனித்து வந்ததாக அவர் கூறினார். அந்த கும்பலின் இதர உறுப்பினர்கள் விநியோகிப்பு மற்றும் போக்குவரத்து பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அவர்கள் 1 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்ததாக காஜாங் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் காகாக் சின் தெரிவித்தார். அவர்களிடம் இருந்து 1.08 மில்லியன் ரிங்கிட் சொத்துகள், 13 வாகனங்கள், 2,13,000 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோலாகுபாரு இடைத்தேர்தலில் வாக்களிப்பதை உறுதி செய்யுங்கள், இந்தியர்களுக்கு பாப்பா ராயுடு அறிவுரை. கோலாகுபாரு இடைத்தேர்தலில் வாக்களிக்காதீர் எனும் பரவும் பலரின் அர்த்தமற்ற தந்திரங்களுக்கு பலியாகாதீர் என ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு வலியுறுத்தியுள்ளார். 18 விழுக்காடு இந்தியர்கள் வாக்காளர்களே கோலாகுபாருவின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க உள்ளது. இத்தேர்தல் நேரத்தில் சமூக வலைதளத்தில் பல்வேறு பொய் பிரச்சாரங்கள் பரவும் சூழலில்
உண்மையில் மக்களுக்கு பல உதவிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். அனைவரின் வாக்குகளே கொலகுபுபாருவின் அடுத்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய வழிவகுக்கும் என கொலகுபுபாரு பக்கத்தான் ஹரப்பானின் இந்த இடைத்தேர்தல் இயக்குனர் இங்ஸிஹான் தெரிவித்தார். இனவாத கருத்துக்கள் இந்த இடைத்தேர்தலுக்கு தேவையில்லை. இவ்வகையில் இந்த இடைத்தேர்தல் அனைத்து இனங்களும் வாக்களிக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கொலகுபுபாரு வாக்காளர்கள் அனைவரும் கண்டிப்பாக தங்களின் வாக்களிக்கும் கடமையை செய்து சரியான தலைவரை தேர்ந்தெடுக்குமாறு தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சர் தியோனி சிங்கும் அறிவுறுத்தினார். அவரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தமிழ் ஊடகங்களுடனான சந்திப்பில் பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். எல்பிஎஸ் நிறுவனத்தின் கீழ் வீடு வாங்கியவர்களுக்கு குலுக்கல் முறையில் 17 ஃபெரடுவா ஆக்சியா வாகனங்கள் பரிசு. எல்பிஎஸ் வீடமைப்பு மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் வீடு வாங்கியவர்களுக்கு நடத்தப்பட்ட அதிர்ஷ்ட குலுக்கல் போட்டியில் 1400 வீட்டு உரிமையாளர்கள் மொத்தம் 1.5 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள பரிசுகளை தட்டி சென்றுள்ளனர். ஃபேபுலஸ் எக்ஸ்ட்ரா 2022-2023 எனும் திட்டத்தின் மகத்தான வெற்றியை கொண்டாடும் வகையில் கடந்த சனிக்கிழமையன்று சைபர் சவுத் விற்பனை மையத்தில் எல்பிஎஸ் அதன் மாபெரும் நிறைவு விழாவை நடத்தியது. அதில் வியக்கும் வகையில் 17 அதிர்ஷ்ட வீட்டு உரிமையாளர்கள் அங்கு நடத்தப்பட்ட அதிர்ஷ்ட குலுக்கல் போட்டியில் புத்தம் புதிய ஃபெரடுவா ஆக்சியா கார்களை பரிசுகளாக வென்றுள்ளனர். எல்பிஎஸ்ஸின் கீழ் வீடு வாங்குபவர்களின் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு இது ஒரு புதிய தொடக்கமாக அமையும் என எல்பிஎஸ் நிர்வாக இயக்குனர் டாக்டர் லிம்ஹாக் சாக் தெரிவித்தார். இருசக்கர வாகனம், ஹோம் தியேட்டர்கள், மலையில் ஓட்டக்கூடிய பைக்குகள் போன்ற மற்ற பரிசுகளும் அந்த விழாவில் வழங்கப்பட்டன. இந்த அதிர்ஷ்ட குழுக்களில் பரிசுகளை தட்டிச் சென்ற சிலர் தங்களின் மகிழ்வான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். இதனிடையே ராயா பெருநாளை முன்னிட்டு எமாஸ் பிளிங் பிளிங் பெர்சாமா எல்பிஎஸ் எனும் புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானியை போல ஆள்மாறாட்டம் செய்த இந்திய ஆடவன் புதுடெல்லி விமான நிலையத்தில் கைது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானியை போல ஆள்மாறாட்டம் செய்து விமானியின் சீருடையில் புதுடெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் சுற்றித் திரிந்த இந்திய ஆடவன் ஒருவனை அண்மையில் அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆடவன் 24 வயது சங்கீத் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளான். கேட்ச் மீ இஃப் யூ கேன் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்த லியாண்டோ டிகாப்ரியோ போல அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முயன்றதையும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். விமானியின் சீருடையில் கழுத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அடையாள அட்டையையும் அணிந்திருந்ததால் அவனுக்கு விமானத்தின் நிர்வாக அறை வரைக்கும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. எனினும் அவன் வைத்திருந்த அடையாள அட்டை போலி என்பது பின்னர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆன்லைன் செயலி ஒன்றின் வாயிலாக அவன் அந்த போலி அடையாள அட்டையை உருவாக்கியதும் புதுடெல்லியில் உள்ள விமான உபரிபாகங்கள் கடை ஒன்றிலிருந்து அவன் விமானியின் சீருடையை வாங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் தாம் விமானியாக பணிபுரிவதாக அவ்வாடவன் தனது குடும்பத்தாரிடம் கூறியுள்ளதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 2020ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள கல்லூரி ஒன்றில் விமான பணியாளருக்கான படிப்பை அவன் முடித்துள்ளான். இந்தியாவின் வட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அவனுக்கு எதிராக மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள வேளை இந்திய குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. தம்பதியருக்கு எதிராக மனித கடத்தல் குற்றச்சாட்டு. வேலைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக 2 வெளிநாட்டு பெண்களை கடத்தியதாக ஒரு தம்பதியர் மீது சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி சுரிதா புதீன் தலைமையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 33 வயதுடைய எஸ் குமரகுரு மற்றும் அவரது மனைவி டி அகதீஸ்வரி ஆகியோர் குற்றச்சாட்டை மறுத்தனர். 41 வயதுடைய மியான்மர் பிரஜை மற்றும் 21 வயதுடைய இந்திய பிரஜையுடன் அவர்கள் மீது கூட்டாக குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் அக்டோபர் மாதத்திற்கிடையே போர்ட் டிக்சன் தாமான் பயோ இந்திரா லுக்கூட்டில் உள்ள ஒரு வீட்டில் அவர்கள் அக்குற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டனர். 2007ஆம் ஆண்டில் புலம்பெயர்ந்தோர் சட்டத்தின் 34வது பிரிவு மற்றும் மனித கடத்தலுக்கு எதிரான சட்டத்தின் 12வது விதியின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒவ்வொருவருக்கும் தலா 12,000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது.